ஹாய் டார்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஜங்குக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் தென் இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. அண்ட் தென் நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தோட சேனலும் நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிக்கலாம்னா. அண்ட் அவ்வளோதான்டா. ஸோ நம்ம ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். ஜங்குக் பற்றி சொல்லணும்னா இஸ் ஐடல். ஸ்டில் ஜங்குக் இப்போ எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் இருக்கார், ஓகேவாடா. அண்ட் ஜங்குக்கு வந்து சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. லைக் ஜங்குக்கு ஒரு ட்ரக் அடிக்ட் அண்ட் பொண்ணுங்க பைத்தியம் அந்த மாதிரி. இப்போ இதே சைடு நீங்கள் வந்தீங்கன்னா, நீங்கள் வந்து சவுத் கொரியாவில் ஒர்க் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து எதுக்காக சவுத் கொரியா வந்திருப்பீங்கன்னா, உங்கள் பாட்டி ஒருத்தவங்க சவுத் கொரியாவில் தான் இருந்திருப்பாங்க. அவங்கள பார்த்துக்கிறதுக்காக தான் நீங்கள் வந்திருப்பீங்க. பட் ரீசெண்டாக அவங்க இறந்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வீசாவும் கிடச்சிருக்காது இந்தியா போகிறதுக்காக. ஸோ நீங்கள் அப்படியே சவுத் கொரியாவிலே இருந்துருவீங்க. ஸோ பட் நீங்கள் வந்து நிறைய வேலை தேடிவீங்க, உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இந்த இன்டர்வியூ போதுன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் இப்போ நீங்கள் தான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கீங்க. சார் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், இப்படியே போச்சுன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். இந்த பாருமா வயன், உனக்கு நான் வேலை கொடுக்குறேன், எனக்கு அதனால என்ன லாபம்? சார் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். என் கூட ஒன் நைட் ஸ்டே பண்ணேன், நீ கேட்குற வேலையை நான் கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு அந்த சைட்லேருந்து உங்ககிட்ட அந்த ஆள் பேசிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போயிருப்பீங்க. அந்த கம்பெனியோட மேனேஜர் தான் அவர். உனக்கு வேலை வேணும்னா நீ என் கூட ஸ்டே பண்ணணும் அப்படி சொல்லி கேட்பாரு. ஸோ நீங்கள் என்னால் முடியாது, நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 3 months வேலை இல்லாமல் தான் இருக்கீங்க. ஒரு வேலை சாப்பிட்றதுக்கே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. உங்கள்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. ஸோ இப்படியே போகிறப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே சரி பார்க் போகலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்குக்கு போகிறீங்க. அங்கே நிறைய சின்ன சின்ன பசங்களாம் விளையாடிட்டுருக்காங்க. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்குறப்போ கஷ்டமாக இருக்குது. நம்ம சின்ன குழந்தையாகவே இருந்திருக்கலாம் போலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. லைக் அது வந்து சவுத் கொரியாவில் இருக்க ஒரு பப்ளிக் குரூப், ஓகேவா. அந்த குரூப்பில் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி ஏதாவதுன்னா அதில் வரும். ஸோ அதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அதில் என்னென்னா, பிக்கிட்டில் வந்து வேலை இருக்குது, ஸோ யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டு. ஆக்சுவலாக பிக்கிட்னா வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுற அந்த என்டர்டைன்மெண்ட், ஓகேவாடா. ஸோ அந்த மெசேஜ் உங்களுக்கு வருது, நீங்கள் பார்க்குறீங்க. இதுலேயும் எப்படியோ அதை தான் கேட்க போகிறாங்க, வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து நடந்து போயிட்டே இருக்கீங்க. பட் கண்டினியூஸாக அந்த லிங்க் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, என்ன இது வந்துகிட்டே இருக்குது, ஒரு வேலை கிடச்சா அப்ளை பண்ணி பார்க்கலாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குது. பட் என்ன ஜாப் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட்டை பற்றி சர்ச் பண்ணுறீங்க. அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் என்டர்டெயின்மெண்ட் இன் த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு இது வருது. இவ்வளோ பெரிய கம்பெனிலேருந்து நமக்கு மெசேஜ் வருதுன்னா நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாமே அப்படி சொல்லிட்டு நீங்களும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன ஜாப்லாம் போடல, உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு விட்டுடுறீங்க. ஸோ இப்படி ஒரு 3 days போகுது. இப்போது ஒன் மார்னிங் நீங்கள் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் ஹேரை ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு மொபைலுக்கு ஒரு கால் வருது. அது அன்னோன் நம்பர் தான் வருது. ஸோ நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு, ஹலோ யார், நீங்கள் தான் வயனா? ஆமாம் நான் தான் வயன், நாங்கள் பிக்கிட் என்டர்டைன்மெண்ட்லேருந்து கால் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஃபோனை ஓரமாக வச்சுட்டு, வயன் ஒரு வேலை உனக்கு வேலை கிடச்சிச்சோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க. அந்த சைட்லேருந்து ஹலோ ஹலோ சார், நீங்கள் தானே வயன்? ஆமாம், நீங்கள் பிக்கிட் என்டர்டெயின்மெண்ட்டில் ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களா? ஆமாம் சார், நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ உங்களோட ஆஃபரை வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் இன்றைக்கி 4 o'clock பிக்கிட் என்டர்டெயின்மெண்ட்க்கு வந்துடுங்க. ஸோ என்ன ஜாப், என்ன டீட்டெயில்ஸ் அதை பற்றிலாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டாங்களா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அதே சேம் டைம் உங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் இருக்குது. என்ன வேலைன்னே தெரியலையே, நம்ம பாட்டுட்டு அப்ளை பண்ணிட்டோமே, ஒரு வேளை வேறு ஏதாவது ஏடக்கூடமான வேலையாக இருக்குமோ, ஒரு வேளை வேலைக்காரி வேலையாக இருக்குமோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் யோசிச்சுட்ருக்கீங்க. வேலைக்காரி வேலைக்கெல்லாம் எப்படி லிங்க்கெல்லாம் கொடுத்து கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் போட சொல்லுவாங்க, லூஸ் மாதிரி பேசாத வயன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ரெடி ஆகுறீங்க. பட் நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னா, ஒரு டிஷர்ட்டை டக்கின் பண்ணி கீழே ஒரு பேண்ட் போட்டிருக்கீங்க, அவ்வளோதான். அப்புறம் ஒரு போனிடெயில் போட்டிருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே போகிறீங்க. பட் பிக்கிட் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ நீங்கள் லொக்கேஷனை ட்ராக் பண்ணுறீங்க. அது அங்கேருந்து 15 kilometers தள்ளி இருக்குது. என்னது 15 kilometersா? ஐயோ, நம்மக்கிட்ட வர காசு இல்லையே, நான் எப்படி கேப் புக் பண்ணுவேன்? கேப் புக் பண்ணால் நிறைய டாலர்ஸ் கேட்பாங்களே அப்படி சொல்லிட்டு நீங்கள் முடிச்சிட்ருக்கீங்க. சரி நடந்தே போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 o'clock நடக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க.
பட் உங்களுக்கு செமையாக காலம் வலிக்குது, பிகாஸ் உங்ககிட்ட காசு இல்லைல்ல கேப் புக் பண்ணுற அளவுக்கு. ஸோ அப்படியே நீங்கள் கஷ்டப்பட்டு நடந்துட்டுருக்கீங்க. கரெக்டாக 4 o'clock ரீச் ஆகிடுறீங்க. செம்மையாக மூச்சு வாங்கிக்கிட்டே, ஐயோ அவர் வர 4 o'clock வர சொன்னார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ள ரிசப்ஷன்கிட்ட போய் கேட்குறீங்க, இங்கே வந்து ஜாபுக்காக வந்திருக்கீங்களா? ஸோ நேராக போய் லெஃப்ட் போங்க, அங்கே ஒரு ரூம் இருக்கும், அதுக்குள்ளே தான் நடக்குது அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உள்ளே போகிறீங்க, அப்படியே அந்த ரூம்குள்ளே என்டர் ஆகுறீங்க. பார்த்தா செம்ம ஷாக். வேறு யாரும் இல்லை, அங்கே பிடிஎஸ் மெம்பர் எல்லாருமே இருக்காங்க. லைக் நிறைய மேனேஜர்ஸ், நிறைய ஒர்க்கர்ஸ், அண்ட் தென் நிறையா அந்த மாதிரி லிங்க்குனால இங்கே வந்தவங்க, அப்ளிகேஷன் போட்டு இங்கே வந்தவங்க நிறைய பேர் அங்கே இருக்காங்க. ஸோ நீங்கள் உள்ளே போகிறீங்க, பட் யாரும் உங்களை கவனிக்கல. ஸோ நீங்கள் உள்ளே போனோடனே எல்லோரும் உட்காந்துருக்க பக்கத்தில் போய் உட்காந்துடுறீங்க. அப்போ நீங்கள் அங்கே ஒரு பொண்ணை கேட்குறீங்க, ஷீ இஸ் கொரியன், உங்களுக்கு கொரியன் நல்லா பேச தெரியும். அப்போ நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? நாங்களும் இங்கே ஜாபுக்கு தான் வந்திருக்கோம், எங்களுக்கும் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஓ, இப்போ நமக்கு மட்டும் இல்லையா, எல்லாருக்கும் பண்ணியிருக்காங்களா? எப்படி நமக்கு வேலை கிடைக்க போகிறது இல்லை பையன் அப்படி சொல்லிட்டு இங்கே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ ஒருத்தராக கூப்பிடுறாங்க. எல்லோரும் போயிட்டு பிடிஎஸ் மெம்பர்ஸ் கிட்ட வந்து லைக் அவங்கள பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஸ்டில் புரியல, எதுக்கு இவங்கக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, என்ன வேலை எதுவுமே தெரியலையே அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் ஏன் இப்போ உங்கள்கிட்டான்னு வருது. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆரம்பிக்கிட்ட தான் போய் உட்காடுறீங்க. குட் மார்னிங் சார், சரி குட் ஈவினிங் சார் அப்படி சொல்கிறீங்க. ஓகே, நீங்கள் தான் வயனா? ஆமாம் சார். ஓகே, உங்களுக்கு இது என்ன ஜாப், இதெல்லாம் பற்றி என்ன தெரியும்? சார் எனக்கு இது என்ன ஜாபெல்லாம் தெரியாது, சும்மா அப்ளிகேஷன் போட்டேன் வந்துட்டேன். உங்களுக்கு என்ன ஜாப்னே தெரியாதா? தெரியாது. சரி நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு பர்சனல் செக்ரட்டரிக்கான ஜாப். பர்சனல் செக்ரட்டரியா? ஆமாம். நாங்களாம் யாருன்னு உனக்கு தெரியும்ல? லைட்டாக தெரியும். நீங்கள் பிடிஎஸ் தானே? ஓகே, எங்களுக்கு வந்து பர்சனல் செக்ரட்டரிஸ் தேவைப்படுறாங்க. ஸோ அதனால் நாங்கள் செலக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த அப்ளிகேஷனே போட்டோம். ஸோ அதை நாங்கள் பர்சனல் செக்ரட்டரின்னு அப்ளை பண்ணி அதை மென்ஷன் பண்ணி போட்டிருந்தோன்னா நிறைய பேர் வந்திருப்பாங்க. பட் தேவையில்லாமல் பிரச்சனை இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் சிம்பிளாக எந்த ஒரு ஜாப் எதுவுமே போடாமல் போட்டோம். அதுலேயே இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு ஒன்றுமே புரியல. பர்சனல் செக்ரட்டரினா இவங்களுக்கு எடுப்படி வேலை பார்க்குறது தானே அப்படி சொல்லி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. பாரம் என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்குறாரு. நத்திங் சார் அப்படி சொல்கிறீங்க. அப்போ ஆரம் வந்துட்டு, நீங்கள் எந்த கண்ட்ரி? உங்களை பார்த்தா கொரியன் மாதிரியே தெரியலையே. ஐம் இந்தியன் அப்படி சொல்கிறீங்க. என்னோடய பாட்டியை பார்த்துக்கிறதுக்காக இங்கே வந்தேன், அவங்க இப்போ தான் இறந்துட்டாங்க, அதனால தான் நான் இங்கேயே இருக்கேன் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே, அண்ட் உங்களுக்கு பர்சனல் செக்ரட்டரி பற்றி என்னெல்லாம் தெரியும் சொல்லுங்கள். பர்சனல் செக்ரட்டரினா என்ன, உங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது, இதை பற்றிலாம் சொல்கிறது தானே அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அது மட்டும் பர்சனல் செக்ரட்டரி இல்லை வயன், நிறைய இருக்குது. ஸோ நீ அடுத்த ஆள்கிட்ட போ அப்படி சொல்லிடுறாரு. ஆரம்புக்கு வந்து உங்ககிட்ட உங்களை வந்து அவருக்கு பர்சனல் செக்ரட்டரியாக வச்சுக்கிறதுக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை. ஸோ நீங்கள் அடுத்தடுத்து அப்படி ஜென்கிட்ட போகிறீங்க. குட் ஈவினிங் சார் அப்படி சொல்கிறீங்க. ஓ, உங்கள் பேர் தான் வயனா? ஆமாம். உங்களுக்கு டூனா ஃபிஷ் பிடிக்குமா அப்படி சொல்லி கேட்குறாரு. டூனா ஃபிஷ்ஷா? ஆமாம், டூனா ஃபிஷ் பிடிக்குமா சார்? நான் டூனா ஃபிஷ் சாப்பிட்டதே இல்லை சார் அப்படி சொல்கிறீங்க. ஏன் சாப்பிட்டதில்ல? இல்லை, அது கொஞ்சம் காஸ்ட்லியான மீனில், அதனால் சாப்பிட்டதில்லை. அதுக்குன்னு ஒரு வாட்டி கூடவா சாப்பிடாமல் இருப்பீங்க? என்ன வயன்? சரி நீங்கள் வேறு ஆள்கிட்ட போங்க அப்படி ஜின் சொல்லிடுறாரு. உங்கள் மைண்ட் வாய்ஸு, அட என்னடா இது, மீன் சாப்பிடலன்னு சொன்னதுக்கெல்லாமா ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படி சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு சுகா கிட்டே போகிறீங்க. சுகாவும் அதே மாதிரி தான் உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அதே மாதிரி ஜேவோ போய் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. இப்போ நீங்கள் ஜிம்மின் கிட்டே இருக்கீங்க. ஜிம்மின் வந்துட்டு, நீ தான் வயனா? ஆமாம் சார். சரி ஓகே, நீ எனக்கு பர்சனல் செக்ரட்டரியாக இருக்கியா? நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க அப்படி சொல்கிறாரு. என்ன இவர் இப்படி ஃப்ளர்ட் பண்ணுறாரு? உனக்கு என்னை பற்றி தெரியுமா வயன்? நான் வந்து லைக் ரொம்ப ஃப்ளர்ட் பண்ணுவேன் அப்படி சொல்லி ஜிம்மின் அவரே சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள், இல்லை சார் எனக்கு நான் அவ்வளோலாம் அழகாக இருக்க மாட்டேனே. சரி ஓகே, நீ வேறு ஆள்கிட்ட போ அப்படி சொல்லி ஜிம்மின் சொல்லிடுறாரு. இப்போ நீங்கள் தாங்கிட்ட இருக்கீங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு உங்களை. என்ன இவர் இப்படி பார்க்குறாரு? சார் என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, நீ இப்போ அப்படி சொல்லிட்டு உங்களை அனுப்பிடுறாரு. உங்களுக்கு எதுவுமே கேட்கல. நீங்கள் என்னாச்சு சார்? இல்லை உன்னை பார்த்தா என் தங்கச்சி மாதிரி இருக்குது, போ அப்படி சொல்லிடுறாரு. வேலைக்கும் தங்கச்சிக்கும் என்ன சம்மந்தம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஃபைனலாக ஜங்கு கிட்டே போகிறீங்க. ஜங்குக் தான் ஆல்ரெடி நீங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறப்ப உங்களை ஒரு மாதிரி பார்த்துருப்பாரு. ஸோ இப்போ நீங்கள் ஜங்கு கிட்டே வந்து உட்காந்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு எதுவுமே பேசலை, உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. நீங்கள் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க ஜங்குக்கு. உன் பேர் தான் வயனா? ஆமாம் சார், நான் உன்னை ஃபோட்டோவில் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சுடி.
இவர் என்ன பொண்ணு பார்க்க வந்த பொண்ணு ஃபோட்டோ பார்த்த மாதிரி சொல்கிறாரு அப்படி சொல்லி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. சரி ஓகே சார், நான் இவங்களை அப்பாயிண்ட் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லி ஜங்குக் சொல்கிறாரு. உங்களுக்கு ஐஸ்லாம் வைட் ஆகுது, என்ன இவர் எதுவுமே கேட்கல அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஒரு கை ஃபுல்லாக டேட்டூ, ஆள் பார்க்கவே ஒரு மார்க்கமாக இருக்கார். உங்களுக்கு பயமாக இருக்குது. அப்போ மேனேஜர் கிட்டே வந்துட்டு, இங்கே பாருமா வயன், இன்னிலேருந்து நீ ஜங்குக் சாருக்கு தான் பர்சனல் அசிஸ்டண்ட், ஐ மீன் பர்சனல் செக்ரட்டரி. சாரோட எல்லா ஷெட்யூல்ஸையும் நான் உங்கள்கிட்ட கொடுத்துருவேன், நீ தான் பார்த்துக்கணும், புரியுதா அப்படி சொல்கிறாரு. நீங்கள் ஸ்டில் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அம்மா ஒன்றை தான், ஓகே சார் நான் பார்த்துக்குறேன் அப்படி சொல்கிறீங்க. ஸோ இப்போ ஜங்குக் வந்துட்டு, அயன் என் கூட ஒரு ரூமுக்கு வா அப்படி சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் பின்னாடியே போகிறீங்க. பட் எல்லா மெம்பர்ஸும் இந்த வாட்டி இந்த பொண்ணா, அடுத்த வாட்டி யாரோ அப்படி சொல்லிட்டு எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஜங்குக் பின்னாடி போகிறீங்க. ஜங்குக் ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த ரூம் பார்க்கவே ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ அவர் உள்ளே போயிட்டு லைட் ஆன் பண்ணுறாரு. ஸோ ஓரளவுக்கு அந்த ரூம் கொஞ்சம் வெளிச்சமாக தெரியுது. பட் அந்தளவுக்கு எதுவுமே ஒன்றும் வெளிச்சமாக தெரியல, லைட்டாக வெளிச்சமாக தெரியுது. ஸோ நீங்கள் உள்ளே போகாமல் வெளியே நின்றுட்டே இருக்கீங்க. அப்போ ஜங்குக் வந்துட்டு, என்ன இல்லை சார், நான் இதுக்கு உள்ளே வந்துட்டு இன்னிலேருந்து நீ என் பிஏ, ஸோ நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படி சொல்கிறாரு. நீங்களும் சரி வேலை கிடச்சிடுறா அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. ஜங்குக் வந்துட்டு உங்களை உட்கார சொல்கிறாரு. நீங்களும் உட்காருங்க. அப்போ ஜங்குக் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்களையே பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள், சார் ஏன் அப்படி பார்க்குறீங்க? இல்லை இந்தியன் தானே? நீ இந்தியன் தானே? ஆமாம் சார் நான் இந்தியன் தான். நான் கேள்விப்பட்டேன் இந்தியன் பொண்ணுங்கனாலே தனி அழகு தானே, அதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அழகாக தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் ஜங்குக்கே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஸோ அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு, நான் உங்கள்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டுடுறேன். என்னது சார்? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் லிவிங்கில் இருக்கலாமா அப்படி சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு மூச்சு நின்று போச்சு, என்ன இவர் இப்படி கேட்குறாரே, இவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் நம்மக்கிட்ட லிவிங்கில் இருக்கலாமான்னு கேட்குறாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவ்வளோதான் ஷாக்கில் நீங்கள் செத்தே போயிடுவீங்க போல், அந்த மாதிரி பார்த்துட்ருக்கீங்க ஜங்குக்கை. நீங்கள் சார் என்ன பேசிகிட்ருக்கீங்க? இல்லை வயன், சீரியஸாக தான் கேட்குறேன். ஆக்சுவலாக என்னை பற்றி எல்லாருக்குமே தெரியும், நான் கொஞ்சம் கோவக்காரன், கொஞ்சம் சைக்கோ, ட்ரக் அடிக்கிட்டா. ஆமாம், ஆனால் வெளியெல்லாம் சொல்கிறாரு, நீ சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படி சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. நீங்கள் சார் இல்லை சார், எனக்கு அந்த வேலைலாம் செட் ஆகுது, நான் போகிறேன் அப்படி சொல்கிறீங்க. அங்கேருந்து போக போகிறீங்க. அப்போ ஜங்குக் அப்படியே ஒரு கையை எடுத்து உங்கள் இப்போ பிடிச்சி நல்லா வேகமாக எடுத்து அவர் லேப்பில் உட்கார வச்சுக்கிறாரு. உங்களுக்கு செம ஷாக்கு. ஜங்குக் அப்படி உங்கள் காதுகிட்ட இருக்க முடியெல்லாம் எடுத்து விட்டுட்டு உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே சில மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக் வந்துட்டு, இந்த பாரு பேபி, நான் ஒரு தடவை ஆசைப்பட்டுட்டேன்னா அது எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். இங்கே பாரு, உன்னை நான் கஷ்டமே படுத்த மாட்டேன், நீங்கள் என்ன கஷ்டப்படுத்தாத வரைக்கும் அப்படி சொல்கிறாரு. நீங்கள் ஜங்குக்கு வைல்ட் ஐஸில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே ஜங்குக் உங்கள் கிட்ட வராரு கிஸ் பண்ணுறதுக்காட்டி. நீங்கள் அவ்வளோதான் செம ஷாக்காக பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, கண்ணை பேன்னு வச்சுக்கிட்டு. அப்படியே கிட்ட வராரு. கிட்ட வந்துட்டு உங்கள் லிப்ஸில் அப்படி சொல்லிட்டு அவருக்கு பிக் பண்ணிவிட்டு உங்களை அங்கேருந்து எழுப்பி விட்டுறாரு. ஸோ நீங்கள் என்ன நடந்தது எதுவுமே தெரியல உங்களுக்கு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜங்குக்கும், இந்த பாரு, இங்கேருந்து தப்பிச்சு போகலான்லாம் நினைக்காத, ஓகேவா? நான் சொல்கிற வரைக்கும் உன்னை யாரும் இங்கேருந்து வேலையில் தூக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து போகிறாரு. உங்களுக்கு வாயில் கூசுது, பிகாஸ் ஜங்குக்கு உங்களை கிஸ் பண்ணிட்டார் இல்லையா? உங்களால் நம்பவும் முடியல. உங்களுக்கு இது ஒரு மாதிரியாகவும் இருக்குது, ஷாக்காகவும் இருக்குது, அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் ரூமில் நின்றுட்டே இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு வெளியே போயிட்டு, எவ்வளோ நேரம் என் ரூம்லேயே நின்றுட்டுருக்க போகிறேன் அப்படி சொல்கிறாரு. ஸோ நீங்களும் வேகமாக வெளியே ஓடி வந்துடுறீங்க. ஸோ ஜங்குக்கு பின்னாடி தான் போயிட்டுருக்கீங்க. எல்லா மெம்பர்ஸும் உங்களை பார்க்குறாங்க. வெளியே வந்தோடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஜங்குக்கு உங்களை மிரட்டிட்டான் அப்படின்ட்டு. அப்போ ஜிபன் தான் கிட்டே வந்துட்டு, டே ஜங்குக், எத்தனை வாட்டி சொல்கிறேன், எல்லா பொண்ணும் அப்படி கிடையாது, அதுவும் நம்ம ஊர் பொண்ணே கிடையாது, அவகிட்ட இப்படிலாம் நடந்துக்காதரா, எனக்கு தெரியும், நீ வாய மூடு. என்னடா இப்படி பேசுகிற, என்ன உனக்கும் பங்கு வேணுமா? நான் அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்போ தான் வந்துட்டு, ஜங்குக் நான் எத்தனை வாட்டி சொல்கிறேன், இந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் தப்பாக நடந்துக்கூடாது அப்படி சொல்லிட்டு, அது தப்பாலாம் நடந்துக்கல தான், எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, தட்ஸ் ஆல் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் எல்லார் முன்னாடியும் சொல்கிறாரு. உங்களுக்கும் ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது, என்னடா இந்த மனுஷன் எல்லார் முன்னாடியும் சொல்கிறானே அப்படி சொல்லிட்டு. ஆஃப்டர் தட் எல்லாருமே போயிடுறாங்க, இவன் திருந்த மாட்டான் அப்படி சொல்லிட்டு. இப்போ நீங்கள் மேனேஜரை போய் பார்க்குறீங்க. சார் வா வயன், சரி எனக்கு இந்த வேலை வேணாம். வேலை வேணாமா?
ஆமாம் சார், எனக்கு வேலையே வேண்டாம், நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே பாருமா, நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் சாதாரண ஜாப் கிடையாது. எவ்வளோ பெரிய ஐடல்ஸ்க்கு நீ பர்சனல் செக்ரட்டரியாக இருக்க. உன் மந்த்லி சேலரி எவ்வளோன்னு தெரியுமா உனக்கு அப்படி சொல்கிறாரு. எனக்கு எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வேண்டாம் சார், நான் போகிறேன். உன்னோட மந்த்லி சேலரி 2.70 lakhs அப்படி சொல்கிறாரு. நீங்கள் நடந்ததை அப்படியே நின்றுட்றீங்க. என்னது 2.70 lakhs அப்படிங்கிற மாதிரி? நீங்கள் வருஷமெல்லாம் உழைச்சா கூட உங்களால் அவ்வளோ சம்பளம் வாங்க முடியாது. அப்படியே நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. மேனேஜர் ஆமாம் 2.70 lakhs தான். அதுவும் நீ யாருக்கு பர்சனல் செக்ரட்டரியாக இருக்க தெரியுமா? ஜான் சங்குக். அவர் தான் மக்கள் இன்டர்நேஷ்னல் ப்ளே பாய். அவர் உனக்கு தெரியுமா? சார், அவர் என்ன வேணா இருக்கட்டும், வேண்டாம் சார். இது பாருமா, இந்த வேலையை விட்டால் உனக்கு வர வேலை கிடைக்காது, அவ்வளோதான். ஜங்குக் சார் சொல்கிற வரைக்கும் என்னால் உன்னை மாற்ற முடியாது அப்படி சொல்லிடுறாரு. உங்களுக்கும் என்ன பேசுறதுனே தெரியல, நல்லா மாட்டிக்கிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு ஜாப் இன்னிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ உங்களால் போக கூட முடியாது. ஸோ அப்படியே நீங்கள் உட்காந்துட்டே இருக்கீங்க. அப்போது அங்கேருந்து ஒரு ஸ்டாஃப் மேடம் என்ன நீங்கள் தானே ஜங்குக் சாரோட பிஏ? ஆமாம் சார் ப்ராக்டிஸ் ரூமில் இருக்கார், உங்களை கூப்பிட்டாரு அப்படி சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அங்கேருந்து போகிறீங்க. போனால் உள்ளே எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாரோட பிஏவும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் போய் உட்காந்துச்சிக்கிங்க. அதில் ஜிம்மினோட பிஏ கிட்ட தான் நீங்கள் பேசுகிறீங்க. நீங்களும் செலக்ட் ஆகிட்டிங்களா? ஆமாம். உங்களுக்கு அவர் எப்படி? ஜிமின் சார் நல்லவர் தான், பட் கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணுவார், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி இந்த பொண்ணு சொல்லுது. உங்களுக்கா? இந்த ஊர் பொண்ணுங்கனாலே இப்படி தான் போல் அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ எல்லோரும் ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு டயர்டாக தண்ணி குடிச்சிட்ருக்காங்க. அப்போ ஜங்குக் மட்டும் உங்ககிட்ட ஏன் எனக்கு தண்ணியெலாம் எடுத்து கொடுக்க மாட்டியா? அந்த கொடுக்குறேன் சார் அப்படி சொல்கிறீங்க. ஜங்குக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறீங்க. அவர் தண்ணியை வாங்குற மாதிரி உங்கள் கை அப்படி தடவுறாரு, உங்களுக்கு தெரியுது. சார் என்ன பண்ணுறீங்க? தண்ணி வாங்கினேன் அப்படி வாங்கி குடிக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சே, பொறுக்கி பையனாக இருக்கானே, இவன் எப்படி இவ்வளோ பெரிய ஆளானா அப்படி நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. சாப்பிட்றது எல்லோரும் சாப்பிட போகிறாங்க. ஸோ நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. ஸோ ஜங்குக்கும் டைனிங் டேபிளில் உட்காராரு, நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் தான் எடுத்து சர்வ் பண்ணுறீங்க. அப்போ ஜங்குக்கும் அப்படி பார்க்குறாரு உங்களை. என்னாச்சு சார்? எனக்கு இந்த சாப்பாடை விட இந்த சாப்பாடை சாப்பிடணுன்னு தான் ஆசையாக இருக்குது அப்படி சொல்கிறாரு. அது யாருக்கும் கேட்கல, ஸோ உங்களுக்கு கேட்குது. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டே அவருக்கு சர்வ் பண்ணுறீங்க. ஆஃப்டர் தட் எல்லோரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்போ உங்களுக்கு வேலைக்கு டைமும் முடிஞ்சிருது. ஸோ நீங்களும் கிளம்பலான்னு போகிறீங்க. அப்போ ஜங்குக்கு உங்களை கூப்பிடுறாரு. நீங்கள் என்னாச்சு சார் அப்படி கேட்குறீங்க. என்ன சார்? ஒன்றும் இல்லை, நாளையிலேருந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறியா? ஏன்? எனக்கு மார்னிங் 10லேருந்து தான் ஒர்க்குன்னு சொன்னாங்க, நான் எனக்கு சீக்கிரம் வரணும். நான் சொன்னால் நீ சீக்கிரம் வரணும் அப்படி சொல்கிறாரு. ஸோ நீங்களும் தலையெழுத்தே அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. பட் உங்களுக்கு சேலரி இவ்வளோ இருக்கிறதுனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விடவும் முடியல. ஸோ நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விடக்கூடாது, நம்ம எப்படியாவது இந்த காசை வச்சு நம்ம இந்தியா போயிடணும் அப்படி சொல்லிட்டு தான் உங்கள் மைண்ட் செட் இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜாபுக்கு கிளம்புறீங்க. 8 o'clock கிளம்பிடுறீங்க நீங்கள். ஸோ கிளம்பி போகிறீங்க. போனோடனே என்ட்ரன்ஸ்லேயே ஜங்குக்கு இருக்கார், உங்களை வரவேற்கிற மாதிரி நிற்கிறாரு. ஸோ நீங்கள் என்னாச்சு சார் இங்கே நிற்கிறீங்க? நான் வரவேற்கலாம் தான் அப்படி சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஜங்குக்கு பின்னாடியே போகிறீங்க. ஸோ ஜங்குக்கும் அவர் ரூமுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. ஜங்குக்கும் அப்படியே நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. ஸோ நீங்களும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ வெளியே வராரு. உங்களுக்கு செம்ம ஷாக், பிகாஸ் ஜங்குக் ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காரு போல். அவர் ஐஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு அவ்வளோதான் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. சார் என்னாச்சு? இதெல்லாம் முன்னாடி கம்மியாகிடுச்சு வயன், செம்ம போதையாக இருக்க நீ அப்படி சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படி கல் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கீங்க ஜங்குக்கே. அவர் ஒரு டவல் தான் ரேப் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படியே அவங்க கிட்ட வராரு. உங்களுக்கு பயமாக இருக்குது. அங்கேருந்து ஏஞ்சி ஓடவும் முடியல, கதவு லாக் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே பெட்டிலே அப்படியே சாஞ்சிட்றீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே அவங்க மேலே லை டவுன் ஆகுறாரு. நீங்கள் சார் வேண்டாம் சார், இதெல்லாம் என்ன நல்லா இல்லை அப்படி சொல்கிறீங்க. நல்லா இருக்கும், நல்லா இல்லையோ, எனக்கு கூட பிடிச்சிருக்கி அப்படி சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அமைதியாக இருக்கீங்க. ஜங்குக்கு எது பண்ணாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே எங்கள் கிட்டே வந்துட்டு உங்கள் நெக்கை ஸ்மெல் பண்ணுறாரு. சூப்பராக இருக்குது, என்ன சென்ட் யூஸ் பண்ணுறேன்? அது இந்தியாவில் இருக்கும் அப்படி சொல்கிறீங்க. ஓ, இந்தியன் ப்ராடக்டாக தான் யூஸ் பண்ணுமா அப்படி கேட்குறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அவர் இப்படிலாம் கேட்குறத பார்த்தா. சார் தள்ளுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விட்டு ஏஞ்சிக்கிறீங்க. ஜங்குக்கும் நீங்கள் தள்ள ஃபோர்ஸில் அந்த டவல் அவுந்துடுது. ஸோ நீங்கள் திரும்பி ஜங்குக்கை பார்த்துடுறீங்க. அந்த மாதிரி அவ்வளோதான், உங்களுக்கு தலையே சுற்றி போச்சு. அப்படியே நீங்கள் கீழே விழலான்னு போகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பிடிச்சிட்டு இந்த பார் வயன், இதுக்கெல்லாம் பயப்பட அப்படி
இதை நம்ம இனிமேல் டெய்லி பண்ண போகிறோம் அப்படி சொல்கிறாரு. உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது, ஏன் இவர் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் தட் சங்குக்கும் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறாரு. ஸோ இப்போ டைம் வந்து 10 ஆகிடுச்சு. அவரோட ப்ராக்டிஸ் டைமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சங்குக்கு அப்படியே வெளியே போகிறாரு. ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காரு தான், பட் கொஞ்சம் போதை குறைஞ்சிருக்கு. ஸோ அப்படியே போகிறாரு. ஸோ நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. அப்போ தயங்க தான், ஓயன் நீ இன்னும் சீக்கிரம் வந்துட்டியா? ஆமாம் சார் சீக்கிரம் வந்துட்டேன். ஏன் சீக்கிரம் வந்த? 10 o'clock தானே, பாரு என் பியோலாம் இன்னும் ஆளே காணும் அப்படி சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாரு. அப்போ எல்லோரும் ஆமாம் ஒயன் கொஞ்சம் பங்க்சுவாலிட்டியான பொண்ணாக இருக்கா அப்படி சொல்லிட்டு எல்லோரும் சிரிக்கிறாங்க. அப்போ ஓபி தான் பங்க்சுவாலிட்டியா, இதோ இந்த ஜங்குக்கு தான் அவளை சீக்கிரம் வர சொல்லியிருக்கான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லோரும் தெரியுமே, தெரிஞ்ச கதை தானே அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் தட் எல்லோரும் அவங்களோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு தான் போர் அடிக்குது. ஸோ அப்புறம் அங்கே ஒரு ஸ்டாஃப் வந்துட்டு சில ஒரு பேட்லாம் கொடுக்குறாங்க. எக்ஸாம் எழுதி யூஸ் பண்ணுற அந்த பேட், ஓகேவா, அந்த பேட் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அதில் என்ன இருக்குன்னா, யார் யாருக்கு எந்தெந்த ஷெட்யூல் அந்த மாதிரி வந்து இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே படிச்சுட்ருக்கீங்க லைனாக. ஜங்குக்கு இந்தந்த ஷெட்யூல்லாம் இருக்குது, அந்தந்த ஷெட்யூல் இருக்குது, அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ எப்படி ஒரு 1 month போகுது. ஜங்குக்கு உங்ககிட்ட இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு. பட் இது வரைக்கும் அவர் வந்து உங்கள்கிட்ட ஃபிசிக்கலாக அந்த மாதிரி பண்ணணும் அப்படி சொல்லிலாம் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாதிரிலாம் இல்லை. ஸோ அதனால் நீங்களும் மேனேஜ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ 1 month ஆன அப்புறம் பிடிஎஸ்லாம் வந்து ஒரு ட்ரிப் போகிறாங்க, ஜேஜோ ஐலாண்ட் போகிறாங்க அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இது வருது. அப்பா 1 வாரம் போகிறாங்க, நிம்மதியாக இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. அடுத்த நிமிஷமே அவங்க கூட பிஎஸும் போகணும் அப்படி சொல்கிறாங்க. சார் பிஎல்லாம் எதுக்கு அப்படி சொல்லி கேட்குறீங்க. பின்ன உனக்கு எதுக்குமா அப்போ 3 லட்சம் சம்பளம் கொடுக்குறாங்க, சும்மா இங்கே இருந்துட்டு போயிடலாமா? இதை பாரு, 1 வாரம் நீங்கள் எல்லோரும் தான் அவங்களை டேக் கேர் பண்ணிக்கணும். உங்கள் கூட வேறு எந்த கார்டியன்ஸும் வர மாட்டாங்க, பாடி கார்ட்ஸ் 4 பேர் வருவாங்க, அவ்வளோதான் அப்படி சொல்கிறாரு. உங்களுக்குலாம் ஐயோ இவங்க கூட நம்ம 1 வாரம் வேறு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கீங்க உங்கள் வீட்டில். ஸோ இப்போ சம்மன் யாரோ உங்கள் சேனல் வழியாக குதிக்கிற மாதிரி உங்களுக்கு சவுண்டு கேட்குது. ஐயோ திருட வந்துட்டானா அப்படி சொல்லிட்டு உங்கள் கையில் தொடப்பு கட்டி எடுத்துகிட்டு போகிறீங்க. அது பார்த்துட்டு திருடனா அப்படி சொல்லிட்டு நீங்கள் முதுகு பின்னாடி போட்டு செமையாக அடிக்கிறீங்க. அந்த பர்சனும் ஐயோ வலிக்குது அப்படி சொல்லி கத்துறாங்க. நீங்கள் திருட இவ்வளோ தெரியும், அதுவும் போய் என் வீட்டில் வந்திருக்கேன், என் வீட்டில் ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் கத்திட்ருக்கீங்க. ஸோ அந்த பர்சன் அப்படி உங்கள் 2 கையை பிடிச்சி கிட்ட இழுக்கிறாரு. உங்களுக்கு அந்த ஐஸை பார்க்குறீங்க, அது யாரோ இல்லை, நம்ம ஜங்குக்கு தான். உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. சார் நீங்களா அப்போ சொல்கிறீங்க. ஐயோ சாரி சார், நான் அடிச்சதுக்கு சாரி அப்படி சொல்கிறீங்க. பா என்ன அடிக்கிற வலிக்குதிரி அப்படி சொல்லிட்டு ஒரு மாஸ்க்கு கேப்பெல்லாம் கலட்டுறாரு. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, அதுவும் உங்களுக்கு எப்படி என் வீடு தெரிஞ்சது அப்படி சொல்லி கேட்குறீங்க. உன் வீடு கண்டுபிடிக்கிறதுலாம் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பேபி அப்படி சொல்கிறாரு. முதல்ல நான் பேபின்னு கூப்பிட்றத நிறுத்துறீங்களா அப்படி சொல்கிறீங்க. பாரி நீயும் என் கூட வரல, அதான் உன் கூட சேர்ந்து போகலான்னு வந்தேன். ஏன் கூட சேர்ந்து போகலான்னு வந்தீங்களா? சார் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. நீங்கள் வந்தது யாராவது இங்கே பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிடும். சரி நீ அவ்வளோ சின்ன வீட்டில் இருக்க, ஜன்னல் கூட என்னை விட குட்டியாக இருக்கே அப்படி சொல்கிறாரு. சார் உங்களுக்கு என்ன, நீங்கள் பெரிய பணக்காரர், பெரிய மேன்ஷனில் கூட இருப்பீங்க, எனக்கு அப்படி கிடையாது அப்படி சொல்கிறீங்க நீங்கள். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க ஜங்குக்கும். சரி ஓகே, உன் ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணி கிளம்பலாம். எங்கே? ஜேஜுக்கு தான், ஆனால் எனக்கு கார் வரும்னு சொன்னாங்க. அந்த காரை வராது. ஏன் வராது? சும்மா எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுட்ருக்காது. சீக்கிரம் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு அப்படி சொல்கிறாரு. ஸோ நீங்களும் சரி சொல்லிவிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையும் நீங்கள் பேக் பண்ணுறீங்க. ஜங்குக்கு பார்க்குறாரு, உங்கள்கிட்ட பெருசாக ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே கிடையாது, சும்மா ஒரு 4 ட்ரெஸ் எடுத்து வைக்கிறீங்க. 1 வாரம் இருக்க போகிறேன்னு சொல்கிறேன், 4 ட்ரெஸ் தான் எடுத்து வைக்கிறேன், போதும் அப்படி சொல்கிறீங்க. என்ன எடுத்து வை ட்ரெஸ் எல்லாம்? இல்லை என்கிட்ட அவ்வளோதான் இருக்குது அப்படி சொல்கிறீங்க. அப்போ தான் அவருக்கு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக நீங்கள் இந்த 1 month ஜங்கு கூட போட்ட ட்ரெஸ்ஸே தான் போட்டுட்ருப்பீங்க. உங்கள்கிட்ட அவ்வளோவா ட்ரெஸ்ஸு கூட இருந்திருக்காது, பிகாஸ் உங்களுக்கு சேலரி இன்னும் வந்திருக்காது. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு சரி ஓகே போகலாம் அப்படி சொல்லிட்டு அவரோட காரில் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, அந்த கார் ரொம்ப பெருசாக இருக்குது. சார் என்ன? இல்லை இதெல்லாம் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன பிரின்சஸ் இப்படி கேட்குற, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குடி அப்படி சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு எங்கள் காரை பற்றிட்டு வரீங்க. ஸோ அந்த கார் அப்படியே ஒரு மால் முன்னாடி போய் நிற்குது. சார் அதுக்குள்ளேயே வந்துருச்சு ஜேஜு வரல, என் தங்கத்துக்கு ட்ரெஸ் வாங்க வந்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு காரை ஸ்டாப் பண்ணுறாரு. ட்ரெஸ்ஸா யாருக்கு அப்படி சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு மாஸ்க்கு கேப் எல்லாத்தையும் போட்டுக்கிறாரு, ஹூடி மாதிரி. அவர் ஃபேஸ் கொஞ்சம் கூட தெரியல, ஆனால் யாராச்சும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு பயம் உங்களுக்கு நிறையா இருக்குது. சார் யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும். ஸோ சொன்னால் கேளுங்க, நம்ம போகலாம். இந்த பாரி வாய மூடிட்டு வா அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் கையை விடுங்க வான்னு அப்படி சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு.
ஸோ நீங்களும் அப்படியே ஜங்குக்கு பின்னாடியே போகிறீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் லேடிஸ் செக்ஷன் கூட்டு போயிட்டு உங்களுக்கு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்கிறாரு. அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது இருக்கிறீங்க. ஸோ ஐயோ இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, வேண்டாம் சொன்னால் கேளு வயன், இவ்வளோ நாள் பழைய ட்ரெஸ்ஸே போட்டுட்ருப்பேன், பாரு என் ப்ரின்ஸஸ் அழகான ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ ட்ரெஸ்ஸே லட்சத்தில் பில் ஆகுது. ஸோ உங்களுக்கு பயமாக இருக்குது, இன்னும் இவ்வளோ ட்ரெஸ் வாங்குறாரு இவ்வளோ காஸ்ட்லியாக அப்படின்னு சொல்லிட்டு. சார் எனக்கு வேண்டாம்னு சொல்கிறேன்ல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்களேன். அட என்ன ஒயின் சும்மா சொன்னதே சொல்லிச்சுக்க, நான் சொல்கிறது கேளு, இந்த ட்ரெஸ்லாம் உனக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், ஸோ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்கிக்கிறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் நீங்களும் ஜேஜோ ரீச் ஆகுறீங்க. உங்களுக்கு முன்னாடி எல்லா மெம்பர்ஸும் வந்திருப்பாங்க, எல்லாரோட பிஏவும் இருப்பாங்க. அப்போ வீதான் இந்த ஜங்குக் பையன் எங்கே போனான், இன்னும் ஆளையே காணும், வேறு எங்கே போயிருப்பான், வயனை கூட்டிகிட்டு வரதான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஓபி சொல்கிறாரு. ஸோ ஆஃப்டராக நீங்களும் 2 பேரும் வந்துடுறீங்க. சொல்லலை பாரு 2 பேரும் ஜோடியாக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே இறங்கிடுறீங்க. ஜங்குக்கும் இறங்குறாரு. டேய் என்னடா எல்லாம் சீக்கிரம் வந்துட்டீங்க. ஆமாம் நீ ஆடி அசைஞ்சு கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே ஜேஜோ இருட்டியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. ஸோ ஆஃப்டர் தட் எல்லோரும் போகிறீங்க. உங்களுக்கு அங்கே ரெசார்ட் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரெசார்ட்டில் வந்து நீங்கள் எல்லாருமே தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எல்லோரும் உள்ளே போகிறீங்க. ஸோ ஆளாளுக்கு ஒரு ரூம் அலோகேட் பண்ணுறாங்க. பட் ஒருத்தருக்கு மட்டும் ரூம் கிடையாது, ஓகேவாடா. ஸோ வந்த உடனே எல்லோரும் அவங்கவுங்க ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செலக்ட் பண்ணிட்டாங்க. பட் உங்களுக்கு ரூமே இல்லை. ஸோ நீங்கள் ஐயோ நமக்கு ரூமே இல்லையே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ மேனேஜர் அங்கே வந்துட்டு வயன் கோச் கதை நாங்கள் வந்து வெறும் அது எப்படி சொல்கிறது 13 பேருக்கு மட்டும்தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம், உனக்கு வரண்டமா அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்ல சார், நான் இப்படி ஹாலில் படுத்துக்கிறேன். ஹாலெல்லாம் படுக்காது, வேறு யாருக்கிட்டே ஷேர் பண்ணிக்கோ ரூம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை சார் யாரும் ஷேர்லாம் பண்ண மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறீங்க. ஆக்சுவலாக அது வந்து எப்படி சொல்கிறதுனா அந்த வீட்டில் மொத்தம் 13 ரூம்ஸ் தான் இருக்கும், ஓகேவாடா. அந்த ரெசார்ட்டில் 13 ரூம்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அவர் மறந்து புக் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ நீங்கள் ஹாலில் உட்காந்துட்ருக்கீங்க, உங்களுக்கு ரூம் இல்லாததுனால உங்கள் திங்ஸ் எல்லாம் ஹாலில் வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ சங்கு கீழே வராரு. வயன் சார் ஏன் கீழே உட்காந்துட்ருக்க, ரூம் போலையா? இல்லை சார் எனக்கு ரூம் இல்லை. ரூம் இல்லையா? ஆமாம் இங்கே 13 ரூம்ஸ் தான் இருக்கான், இது ஃபுல்லாகிடுச்சு, அதனால் நான் ஹாலில் தான் தூங்கணும். ஹாலில் நீ தூங்கணுமா? சரி உன் ட்ரெஸ் எல்லாம் எடு, என் ரூம்க்குவா. உங்கள் ரூம்க்கா? விளையாடுறீங்களா? விளையாடுறதுக்கு தான் கூப்பிட்றேன், மாட்ட மாட்டேங்கிற அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. சார் அதெல்லாம் வேணாம், நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படி சொல்கிறீங்க. சொல்கிற பேச்சு கேளுவாயன் அப்படி சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றாரு. ஸோ நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சங்கு கூட ரூம் போகிறீங்க. சங்கு கூட ரூம் நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் போயிட்டு உங்கள் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. ஸோ சங்குக்கு அங்கே வந்து வெளியே போயிருப்பார். ஸோ நீங்களும் சரி நம்ம குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போகிறீங்க. அந்த பாத்ரூமே ரொம்ப லக்ஸுரியஸாக இருக்குது. நீங்கள் இது முன்னாடி அந்த மாதிரி பாத்ரூம்லாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ அப்படியே உள்ளே போகிறீங்க, நல்லா குளிச்சுட்டு வெளியே வரீங்க, டவல் மட்டும் ரேப் பண்ணிட்டு. ஸோ வெளியே வந்து பார்த்தவங்களும் உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஜங்குக்கு அங்கே தான் உட்காந்துட்ருக்காரு. அவர் கண்ணெலாம் ரெட்டாக இருக்குது, அவர் ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, தெரியாத நேரத்தில் வெளியே வந்துட்டு ஏன் அவர் சொல்லிட்டு நீங்கள் திரும்ப உள்ளே போக போகிறீங்க. ஸோ அப்போ ஜங்குக்கு வேகமாக வந்து உங்கள் கையை பிடிச்சி கிட்ட இழுத்து அவர் லேப்பில் உட்கார வச்சுக்கிறாரு. உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. சார் என்ன பண்ணுறீங்க? எதுவுமே பண்ணலேடி, அதுக்குள்ளே இப்படி துள்ளுற. சார் விடுங்க சார். விட மாட்டேன், இந்த மாதிரி ஒரு நாளுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி அப்படியே பெட்டில் போடுறாரு. அவர் போட்டதில் நீங்கள் அப்படியே பவுன்ஸ் ஆகுறீங்க பெட்டில். அப்படியே இங்கே படுத்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் மேலே வராரு. சார் சொன்னா கேளுங்க சார், வேண்டாம் சார், கத்தாதிரி சும்மா பக்கத்தில் கேட்டு தொலைய போகுது அப்படி சொல்லிட்டு உங்கள் 2 கையும் எடுத்து உங்கள் ஹெட்டுக்கு மேலே இது பண்ணுறாரு. ஸோ நீங்கள் மரண பயத்தில் பார்த்துட்ருக்கீங்க ஜங்குக்க. சார் வேண்டாம் சார், இதெல்லாம் வேண்டாம் சார் அப்படி சொல்லி நீங்கள் தள்ளுறீங்க. ஜங்கு கேட்குற மாதிரியே தெரியல. ஜங்குக்கு அப்படியே கிட்ட வந்துட்டு உங்கள் டவலை இழுக்கிறாரு. நீங்கள் ஐயோ வேணாம் சார் அப்படி சொல்லி நீங்கள் இழுக்கிறீங்க. பார்த்தா நீங்கள் உள்ளே இன்னர் கூட போடலை, அப்படியே படுத்துட்ருக்கீங்க. ஸோ டவலை தூக்கி விசிறி அடிச்சிடுறாரு. உங்களுக்கு கையை வச்சு கூட மறைக்க முடியல, எதை வச்சு மறைக்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு செமையாக கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அழுக ஆரம்பிச்சிடுறீங்க லைட்டாக. சார் வேண்டாம் விட்டுருங்க சார், ப்ளீஸ் விட்டுருங்க அப்போ சொல்லி அழுகிறீங்க. அழாதடி அழாத, என் ப்ரின்ஸஸ் அழகவே கூடாது அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த மனுஷன் உங்ககிட்ட வராரு. உங்களுக்கு பயமாக இருக்குது, நீங்கள் எவ்வளோ தடுக்க ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் உங்களை விட, உங்களால் தள்ளவே முடியல. ஸோ அப்படியே கிட்ட வந்துட்டு உங்கள் லிப்லேயே தான் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு அந்த கிஸ் சுத்தமாக பிடிக்கல, ஒரு மாதிரி உங்களுக்கு ஆக்வர்டாக இருக்குது. ஜங்குக்கும் கண்டினியூஸாக அப்படி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ அப்படியே ஒரு கை அங்கங்கே உங்கள் உடம்புல ப்ளே ஆகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் சுத்தமாக முடியல, உங்களோட ஃபுல் ஃபோர்ஸையும் யூஸ் பண்ணி
ஜங்குக்கு அப்படியே தள்ளி விட்டுட்டீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே பெட்டில் போய் அந்த பக்கம் விழுந்துடுறாரு. உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டு அழுதுகிட்டே நீங்கள் உங்கள் ட்ரெஸ்லாம் மாட்டிக்கிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறீங்க. ஜங்குக்கு அப்படியே போதையாக இருக்கிறதுனால அவர் அப்படியே தூங்கவும் செஞ்சிடறாரு. ஸோ அவருக்கு எதுவுமே தெரியல. இப்படியே ஒரு 3 hours போகுது. ஆஃப்டர்நூன் நீங்கள் ஹாலில் உட்காந்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு உங்களை பண்ணதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த ரூம் போகவே பிடிக்கல, நம்ம ஹாலிலே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிடுறீங்க. ஸோ இப்படி தான் டைம் ஆகுது. ஸோ ஜங்குக்கு இப்போ தான் மேலே அவருக்கு வந்து சுயநினைவே வருது. ஸோ அப்படி ஏஞ்சிக்கிறாரு. பா தலைவலிக்குதே, எங்கே இந்த வயன் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது அவர் பண்ணதெல்லாம். ஓ மை காட், என்ன வேலை பார்த்து ஜேக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வராரு. ஸோ நீங்கள் கீழே உட்காந்துட்ருக்கிறத அவர் பார்க்குறாரு. ஸோ அவர் அப்படியே வராரு, நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே ஏன் சங்கதை ஓட பார்க்குறீங்க. அப்படியே சங்கக்கு உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டே எழுத்துட்டு எங்கடி ஓடுற, சரி என்னை விட்டுருங்க ப்ளீஸ். சாரி வயன், அது நீங்கள் எந்த சாரியும் கேட்க வேணாம். நான் முதல்ல உங்கள்கிட்ட எதுக்கடி சாரி கேட்கணும். இந்த பாரு வயன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, யூ ஆர் மைண்ட், நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சார் நீங்கள் சொல்கிறதையே நான் கேட்கணும், என்னை விடுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் தள்ளுறீங்க. பட் ஜேக்கி உங்களை விட்டுற மாதிரியே தெரியல, அப்படியே உங்களுக்கு கட்டியமாக பிடிச்சிட்ருக்காரு. ஸோ இப்படி நீங்கள் தள்ளி விட்டுட்டு அங்கே ஓடிடுறீங்க. ஸோ இப்படி நைட் ஆகுது. ஸோ எல்லோரும் டின்னருக்கு உட்காந்துருக்கீங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ ஆல்ரெடி எங்கள் மேட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ உங்களுக்குலாம் வந்து ஃபுட் அவங்க தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களே உங்கள் எல்லாேருக்கும் வந்து ஃபுட்டு கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் சாப்பிட்றீங்க அந்த ஃபுட்டெல்லாம். உங்களுக்கு ஜங்குக்கு பார்த்துட்டு சாப்பிடவே பயமாக இருக்குது, இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டே இருக்காரு. ஸோ இவன் தொல்லை வேறு தாங்கலை, தெரியாமல் வந்து வேலைக்கு சேர்ந்துட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே எல்லோரும் தூங்கத்துக்கு ரூமுக்கு போய்ட்றாங்க. ஸோ நீங்கள் தான் ஜங்குக்கு ரூமில் இருக்கீங்க. ஸோ போயிட்டாங்க எல்லோரும் ரூமுக்கு. நீங்கள் ஹாலிலே உட்காந்துட்ருக்கீங்களே. ஸோ அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு அவர் ரூமில் மேலே உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, இப்போ வருவா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் வரவே இல்லை. ஜங்கு கீழே வந்து பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே சோஃபாலே படுத்து தூங்கி இருப்பீங்க. ஸோ அப்படியே உங்களை பார்க்குறாரு, உங்கள் ஐஸை பார்க்குறாரு, உங்கள் லிப்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறாரு, உங்களை அட்மையர் பண்ணி பார்க்குறாரு. ஸோ அப்படியே அவங்க பார்த்துட்டே உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணுறாரு ப்ரைடல் ஸ்டைலில். அப்படியே தூக்கிட்டு அவர் ரூமுக்கு தான் போகிறாரு. ஸோ அப்படியே பிளட்டில் உங்களை படுக்க வச்சுட்டு உங்களுக்கு உங்கள் கிட்டே வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படி சொல்லிட்டு ஒரு கிஸ் கொடுக்குறாரு. அந்த கிஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே படுத்து தூங்குறீங்க. ஸோ உங்கள் பக்கத்தில் ஜங்குக்கு வந்து படுத்துட்டு அவர் கையை அப்படியே உங்கள் இப்படி ப்ளேஸ் பண்ணி அப்படியே கிட்ட இழுத்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ நீங்களும் ஜங்குக்கோட ஹக்லி ரொம்ப நல்லா தூங்குறீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் இன்றைக்கி வந்து நீங்கள் அந்த ஜேஜுவை சுற்றி பார்க்கறதுக்காக போகணும். ஸோ அதனால் எல்லோரும் சீக்கிரமாக ஏஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி நைட்டே சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. மார்னிங் ஒரு 7 o'clock ஆகிடுச்சு. எல்லோரும் 7:30 ரெடியாக வரணும் அப்படி சொன்னாங்க. ஸோ நீங்களும் ஜங்குக்கும் நல்லா டைட் டாக் பண்ணிவிட்டு ஸ்டில் தூங்கிட்டு இருக்கீங்க இப்போ வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஜங்குக்கு தான் கண்ணு முழிச்சு பார்க்குறாரு. ஸோ அப்படியே உங்களை பார்க்குறாரு. அவர் கண்ணுக்கு நீங்கள் பார்க்க ரொம்ப அப்படியே ஏஞ்சல் மாதிரி தெரியுறீங்க. அப்படியே ரசித்து பார்க்குறாரு. அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்ட வந்து குட் மார்னிங் டிவைன் அப்படி சொல்லி உங்களுக்கு மார்னிங் கிஸ் கொடுக்குறாரு. ஸோ நீங்களும் அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் உங்களுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. ஜங்குக் பக்கத்தில் எப்படி படுத்துட்ருக்கிறது. ஸோ அப்படி பட்டுக்குன்னு ஏஞ்சிக்கிறீங்க. சார் ஐயோ தெரியாமல் படுத்துட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஓடுறீங்க. அப்படி ஜங்குக்கு சிரிச்சிட்டு அங்கேயே இருக்காரு. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஜங்குக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை தான் ஒன்று போட்டிருக்கீங்க. ஒரு ஃப்ராக் மாதிரி ஒயிட் கலரில் செம்ம ப்ரிட்டியாக இருக்கீங்க பார்க்கறதுக்கு. ஸோ அப்படியே ரெடியாக கீழே வரீங்க. ஜங்குக்கும் வராரு. ஸோ எல்லாேருக்கும் தெரியும் நீங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் தான் இருக்கீங்கன்ட்டு. அப்போ எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க கீழே. இவ்வளோ நேரம் தூங்குறாங்கன்னா அப்போ நைட்டு 2 பேரும் ஒன்றா இருந்திருப்பாங்களா அப்படி சொல்லிட்டு எல்லோரும் யோசிக்கிறாங்க. அப்போ வீதான் அந்த மாதிரி பொருளி பேசுறது தான் அந்த எங்கள் பொருளி பேசிகிட்ருக்கேங்க. இங்கே பாருங்கள், எதுக்கு இந்த மாதிரிலாம் பொருளி பேசிகிட்ருக்கீங்க. ஏய் மினு, என்ன நீ எனக்கு பிஏவா இல்லை ஊரில் இருக்க எல்லாருக்குமே வா இப்படி இப்போ சொல்லி கூப்பிட்றாரு. ஸோ மினியும் தான் தேங்கோட பிஓ, பிஏ. அவள் போய் தேங்க் பக்கத்துலேயே நின்றுக்கிறா. ஸோ ஆஃப்டர் தட் நீங்களும் ஜங்குக்கு கீழே இறங்கி வரீங்க. ஸோ எல்லோரும் உங்களை தான் பார்க்குறாங்க. டே ஜங்குக்கா, என்ன நைட்டு ஒரே அப்போலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஐயோ சாரிம்மா அப்படி சொல்லிட்டு எல்லோரும் உங்களை சாரி கேட்குறாங்க. ஸோ ஆஃப்டர் தட் எல்லாருமே காரில் போக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அந்த ஜேஜுவை சுற்றி பார்க்குறதுக்கு. அங்கே நிறைய மால்லாம் இருக்குது. ஸோ பிடிஎஸ்ங்கிறதுனால அவங்க வந்து ஃபுல் கவர்டாக இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் ஓப்பனாக தான் இருக்கீங்க. ஓகேவாடா. ஸோ அங்கே ஒரு மார்க்கெட் மாதிரி இருக்குது, ஃபுட் மார்க்கெட் தான். உங்களுக்கு அங்கே போய் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. பட் உங்கள்கிட்ட காசு கிடையாது. ஸோ நீங்கள் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கீங்க. நமக்கு ஆசையாக இருக்கே சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ ஜங்குக் தான் நானும் வேணும் போயிட்டு வரோம் அப்படி சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் சார் என்ன பண்ணுறீங்க, கை விடுங்க வா அப்படி சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்குள்ளே தான் போகிறீங்க.
உங்களுக்கு அங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் பார்த்தோன்னே எச்சி ஊறுது வாயில். ஸோ அப்படியே ஜங்குக் ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு எல்லாமே வாங்கி தராரு. ஸோ நீங்களும் எல்லாமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்றீங்க. ஜங்குக் மேலே உங்களுக்கு சாஃப்ட் கார்னர் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஓரமாக பயமாக இருக்குது. ஏன்னா ஜங்குக்கு அப்படி இப்படி இருக்கா இல்லையா? ஸோ அதனால் அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்றீங்க. அந்த ஒரு ஃபுட்டெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்றீங்க. ஸோ அப்படியே நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறீங்க. நைட் வரீங்க. ஸோ மெய்டும் இருந்திருக்க மாட்டாங்க. பிகாஸ் இன்றைக்கி ஹாலிடேங்கிறதுனால அவங்க இல்லை. ஸோ உங்கள் எல்லாருக்குமே நைட்டு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மற்ற யாருக்குமே சமைக்கவே தெரியல. எல்லோரும் நூடுல்ஸ் செய்யலாமா, அது செய்யலாமா, இது செய்யலாமா, அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் எல்லோரும் இந்தியன் ஃபுட் ட்ரை பண்ணுறீங்களா அப்படி சொல்லி கேட்குறீங்க. அப்போ எல்லோரும் இந்தியன் ஃபுட்டா உனக்கு செய்ய தெரியுமா ஏன் அப்படி சொல்லிச்சேன்னு கேட்குறாரு. நான் நல்லா சமைப்பேன், நீங்கள் எல்லோரும் சாப்பிடுவீங்கன்னா சொல்லுங்கள், நான் சமைக்கிறேன் அப்படி சொல்கிறீங்க. அப்போ ஜங்க் தான் பத்தியா என் ஆளை ஏன் ஆளா என் பிஏ பார்த்தியான்னு கேட்டேன் அப்படி சொல்லிட்டு தான் சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு எல்லோரும் ஓகே அப்படி சொல்லிடுறாங்க. ஸோ நீங்களும் கிச்சன் போயிட்டு சரி சிக்கன் பிரியாணி செய்யலாம், அது செய்யலாம், இது செய்யலாம் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணுறீங்க. பட் நீங்கள் ஒரு ஆளாக 14 பேருக்கு செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா? ஸோ கொஞ்சம் ஹெல்ப்புக்கு மற்ற எல்லோரையும் கூப்பிட்றீங்க. ஸோ எல்லாருமே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஆரம்பலாம் சிக்கன் க்ளீன் பண்ணுறாரு. ஸோ மற்றவங்களாம் வெஜ்ஜீஸ் கட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு வயன் என்னாச்சு சார், நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்லை சார் நானே பண்ணிக்கிறேன். எல்லோரையும் ஹெல்ப் பண்ண சொல்கிறேன், நான் மட்டும் பண்ணக்கூடாது அவனுக்கு அப்படி சொல்கிறார். நீங்கள் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட ஆனியன் கட் பண்ண சொல்கிறீங்க. அப்படி பாவி ஆனியன் எடுத்து கொடுக்குறாளே அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு கட் பண்ணுறாரு. அவர் கண்ணிலேருந்து தாரையாக தண்ணி வருது. நீங்கள் என்னாச்சு சார், கண்ணு ரொம்ப எரியுதா? வேணும் தானே பண்ணேன். ஆமாம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் குக் பண்ணிட்டுருக்கீங்க. ஜங்குக்கும் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் குக்கிங் எல்லாத்தையும் முடிச்சிடுறீங்க, சுட செஞ்சு வச்சுறீங்க. ஸோ எல்லோரும் டைனிங் டேபிள் வந்துடுறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருக்குமே சர்வ் பண்ணுறீங்க. எல்லோரும் சாப்பிட்றாங்க. எல்லாருக்குமே ஐஸ் வேர்டாகுது. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பிரியாணி சாப்பிட்றாங்க இல்லையா? வா ஒயன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. நிஜமாவா? ஆமாம் ஒயன் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் வாயில் எடுத்து சாப்பிட்டு வாவ் சூப்பர் ஒயன் அப்படி சொல்கிறாரு. அப்போ கண்ணு காமிக்கிறாரு வா அப்படி சொல்லிட்டு. ஸோ நீங்களும் என்னன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறீங்க. அப்போ ஜங்குக்கு இவ்வளோ சூப்பராக சமைக்கிறாளே, இன்றைக்கி உனக்கு பெரிய கிஃப்ட் இருக்குவேன் அப்படி சொல்கிறாரு. நீங்களும் ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்குறீங்க, ஐயோ ஆரம்பிச்சிட்டானே அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லோரும் சாப்பிட்றாங்க. எல்லோரும் சாப்பிட்றப்போ உங்களை யாருமே சாப்பிடுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் உங்களுக்கு ஃபுட்டே இருந்திருக்காது. எல்லாருமே காலி பண்ணியிருப்பாங்க. எல்லோரும் காலி பண்ணிட்டாங்களே, நம்ம என்னத்தை சாப்பிட்றது அப்படி சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. சரி நம்ம தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் தண்ணி குடிக்க போகிறீங்க கிச்சனுக்கு. அப்போ கிச்சனில் ஒரு பிளேட்டு இன்னொரு பிளேட் மேலே மூடி இருக்குது. அந்த பிளேட் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் நீங்கள் செஞ்ச ஃபுட் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு ஸ்டிக்கி நோட் இருக்குது. எனக்கு தெரியும் நீ சாப்பிட்ருக்க மாட்டேன், அதனால தான் உனக்கு எடுத்து வச்சேன் அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கி நோட் பை ஜங்குக் அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஸ்மைல் வருது ஃபேஸில். பரவாயில்லையே நமக்காக ஃபுட்டெலாம் எடுத்து வச்சுருக்காரே அப்படி சொல்லிட்டு. ஸோ நீங்களும் அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றீங்க. சரி ஆஃப்டர் தட் நீங்கள் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு தான் போகிறீங்க. அங்கே ஜங்கு படுத்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் பக்கத்தில் போயிட்டு சார் சொல்லுவேன் சார் ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு இல்லை எனக்காக சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிங்களே அதுக்காக தான் தேங்க்ஸ் சொன்னேன். வெறும் தேங்க்ஸ் சொன்னால் பத்தாதே வேறு நான் தான் சொன்னேனே பிரின்சஸ் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வராரு. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அவர் எதை மீன் பண்ணுறாருன்னு. சார் அதெல்லாம் வேண்டாம் விடுங்க அப்படி சொல்லிட்டு அங்கே போகிறீங்க. அப்போ ஜங்கு அப்படி உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அப்படியே பெட்டில் படுக்க வச்சிடுறாரு. உங்கள் மேலே அவர் உட்காந்துக்கிறாரு. சரி என்ன பண்ணுறீங்க? இல்லை வேன் எனக்கு ஒரு டவுட்டு. ஆக்சுவலாக நீ இந்தியாவிலேருந்து வந்தேன்னு சொல்கிற ஓகே, பட் இந்தியாவில் இருக்க பொண்ணுங்களாம் இவ்வளோ அழகாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதேடி. உன் கண், உன் மூக்கு, உன்னோட இந்த லிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று ஒன்றா ரசிச்சுட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. சார் வேண்டாமே பாருவேன், நான் கேட்குறதுக்கு பதில் சொல்கிறியா? என்னது? உன்னை என்ன பிடிச்சிருக்கு தானே? சார் எனக்கு மூச்சு வாங்குது விடுங்க. கேட்டதுக்கு பதில் சொல்லுவேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே? சார் சொல்லு, எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் என்னடி? அப்புறம் என்ன? ரொம்ப தான் பண்ணுறேன். இங்கே பாருவேன், நான் நிறைய பொண்ணுங்க கூட பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லோருக்கூடையும் பண்ண அப்புறம் விட்டுருவேன், பேச மாட்டேன். அந்த பொண்ணுக்கிட்ட அதோட வச்சுக்கவே மாட்டேன். ஆனால் எனக்கு உன் கூட வாழணும்னு ஆசையாக இருக்குது. உன் கூட சந்தோஷமாக அப்படி வாழணும்னு ஆசையாக இருக்கும் அப்படி சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு வேர்ட்ஸ்லாம் கேட்கவே வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க ஜங்குக்கு.
அவரும் அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்காரு. ஸோ சடனாக நீங்கள் போய் ஜங்குக்கு கிஸ் பண்ணுறீங்க. அது ஜங்குக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது, நீங்களே போய் கிஸ் பண்ணுறது. ஸோ அந்த கிஸ் அப்படி ஹார்டாகுது. ஜங்குக்கு அப்படியே உங்களை தூக்கி பெட்டில் போட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப வேகமாக 2 பேரும் உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் கண்ட்ரோல்லே இல்லை. ஸோ நீங்களும் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் ஒரு ஆர்ட்டான மேக் அவுட் செஷனை முடிக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் ஜங்கு கூட ஹேண்ட்ஸில் படுத்துட்டு ஜங்குக்கு பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஜங்குக் வர்றா ஜங்குக்கெலாம் சொல்லி கூப்பிட்றேன். இல்லை ஜங்குக் நான் உன்னை கேட்கவா? கேள்றி. இல்லை இப்போது நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம், நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்க தானே அப்படி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக் அப்படி ஆமாம் அப்படி சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் என்னது விட்டு போயிடுவீங்களா அப்படி சொல்லி நீங்கள் ஏன் உட்காருறீங்க? ஜங்குக்கும் முன்னாடி ஆமாம் விட்டு போயிடுவேன் அப்படி சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. ஜங்குக்கு அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு லூஸு இதுக்கெல்லாம் மாடி அழுவ? அதெல்லாம் இல்லடி, சும்மா சொன்னேன், என்னோடய பிரின்சஸ் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் ஜங்குக் இப்போல்லாம் பண்ணாத பர்றா மேடம் பாப்போலாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. ஐயோ சாரி சார் அப்படி சொல்லி சொல்கிறீங்க. அப்படியே சிரிச்சிட்டு 2 பேரும் ட்ரெஸ் மாற்றிட்டு கீழே வரீங்க. ஸோ கீழே இருக்க எல்லோரும் உங்களுக்கு தான் வெயிட்டிங். ஸோ அப்படியே நீங்கள் அந்த 1 வீக் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க ஜங்கு கூட. ஜேஜூவில் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வந்து சவுத் கொரியாவுக்கு, அதாவது சியோலுக்கு வந்துட்டீங்க. ஸோ இங்கே வந்து அப்புறமே நீங்கள் 2 பேரும் ரொமான்ஸை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கீங்க. பட் இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. மிலிட்ரி, அதாவது இப்போ மிலிட்ரி சர்வீஸ் பண்ணுறாங்களே, ஸோ அதோட அனௌன்ஸ்மெண்ட் வருது. யாருக்குமே பிடிக்கல. என்னடா மிலிட்ரி போகணும் அப்படி இப்படின்றாங்க அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. ஆமாம் ஜிமின் நம்ம மிலிட்ரிக்கு போகணும், ஃபஸ்ட்டு நான் போகிறேன் அதுக்கப்புறம் போவார் அப்படி சொல்லி ஜின் சொல்கிறாரு. ஸோ எல்லாேருக்கும் ஒரு மாதிரி சேடாக இருக்குது. எல்லோரும் மிலிட்ரிக்கு போகிறாங்களா, அப்போ வந்து லைக் அந்த பழைய பாண்டை பார்க்க முடியாது அப்படி சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜன்னல்லேருந்து யாரோ தட்டுற சவுண்ட் கேட்குது. நீங்கள் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜங்குக் தான் உள்ளே குதிச்சிடுறாரு. நீங்கள் ஜங்குக் நீங்கள் எத்தனை வாட்டி சொல்கிறீங்க இப்படி வராதுன்னு? அப்போ தானே வருவேன் அப்படி சொல்லிட்டு உள்ளே வராரு. இப்போ நீங்கள் சோகமாக இருக்கிறத அவர் பார்க்குறாரு. என்னடியாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கா? இல்லை ஜங்குக் நீயும் மிலிட்ரிக்கு போயிடுவல்ல அப்படி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ ஜங்குக் அப்படியே உங்கள் கண்ணத்தை பிடிச்சி திருப்பி இந்த பாரி பொண்டாட்டி அதெல்லாம் கொஞ்ச நாள் தான், போயிட்டு வந்த அப்புறம் எப்படியும் ஒரு 1-2 வருஷத்தில் எங்களுக்கு வந்து டிஸ்பேண்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் சரியா அப்படி சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் இருந்தாலும் உங்கள் போய் உடம்பு பார்த்துப்பியா ஜங்குக் அப்படி சொல்லி கேட்குறீங்க. ஜங்குக்கும் அதெல்லாம் நான் பார்த்துப்பேன்டி, நீ முதல்ல அதெல்லாம் யோசிக்காது அப்படி சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணுறாரு. அப்படியே நீங்களும் சரி நீ ஏதாச்சும் சாப்பிட்றியா நான் பண்ணி தரட்டா அப்படி சொல்லி கேட்குறீங்க. சரி ஓகே அப்படி சொல்கிறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் கிச்சன் போயிட்டு ஜங்குக்கோட ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஜங்கு அப்படியே உங்களை வந்து பேக்கப் போட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுற? சும்மா கட்டி பிடிச்சேன் அப்படி சொல்லி கட்டி பிடிக்கிறாரு. ஸோ நீங்களும் ஜங்குக்கும் சேர்ந்து குக் பண்ணி முடிச்சிடுறீங்க. அப்படியே சாப்பிட்றீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் டேஸ் உங்களுக்கு போகுது. ஸோ இப்போ ஜங்குக்கு போகணும். ஸோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கு அனுப்பவே மனசு இல்லை, போயே ஆகணுமா அப்படின்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ ஜங்குக்கும் அந்த ஸ்பாட்டுக்கு வராரு. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு நீங்களும் தான் இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு வந்து உங்களை நல்லா கவர் பண்ணி வச்சுருக்காரு, யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ நீங்கள் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. ஜங்குக்கும் மிலிட்ரி ட்ரெஸ்ஸில் வராரு, ஹேர்லாம் இல்லாமல் அப்படி ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. ஸோ ஜங்குக்கு அப்படி கிட்ட வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு எனக்கு தெரியும் நான் கொஞ்சம் பேட் பாய் தாண்டி, ஆனால் உங்ககிட்ட மட்டும் நான் நல்லவனாக இருக்கேன், ஏன்னு தெரியல. ஸோ நான் போயிட்டு வரேன், நீ பத்திரமா இரு சரியா, உடம்பு பார்த்துக்கோ, ஒழுங்கா சாப்பிடு அப்படி சொல்கிறார். நீங்கள் அப்படி செம்மையாக அழுகுறீங்க. ஜங்குக்கால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவருக்கும் உங்களை விட்டு போகிறோன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே அவரும் இப்படி அழாதிரி, எனக்கும் அழகாக வருது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாரு. உங்களுக்கு ரொம்ப அழகையாக வருது, உங்களை கண்ட்ரோலே பண்ண முடியல, ரொம்ப அழறீங்க. ஸோ எப்படி ஜங்குக்கும் போயிடுறாரு. உங்ககிட்ட சரியாக பேசவும் முடியாது. அவரால் ரொம்ப அந்த 1 இயர் ரொம்ப கஷ்டப்படுவார். ஸோ இப்படி 1 இயர் முடியுது. ஸோ இன்றைக்கி தான் ஜங்குக்கு ரிட்டன் சவுத் கொரியாவுக்கு வராரு. நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க, எல்லாருக்கும் முன்னாடியே போய் நிற்கிறீங்க. அப்போ ஜிமின் தான் வந்துட்டு, என்ன மயன் ரொம்ப ஆசையாக வந்திருக்க போல், பின்ன இல்லையா ஏன் ஜங்குக்கு வரான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க. அப்போ தாங்க வந்துட்டு, என்னது ஓன் ஜங்குக்கா? இல்லை சாரி சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் தலையை குனிஞ்சிக்கிறீங்க. எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஸோ அப்படி ஜங்குக்கு வராரு. ஜங்குக்கு பார்த்தோன்னே உங்களால் ரொம்ப அப்படியே
டியூஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. ரொம்ப அப்படியே ஹாப்பி ஆகிடுச்சிங்க ஜங்குக்கை பார்த்தோன்னே. ஸோ ஓடி போய் கேமரா எதுவுமே பார்க்கல, ஓடி போய் ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு, ஜங்குக் வந்துட்டியா, எனக்கு வந்துட்டியா ஜங்குக் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஹக் பண்ணுறீங்க. ஜங்குக்கு உங்களை ஹக் பண்ணிவிட்டு, முன்னாடி எல்லோரும் பார்க்குறாங்கடி, பார்க்கட்டும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஆஃப்டர் தட் அந்த ஹக்கும் பேக் ஆகிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே வந்து உங்களோட ஸ்பாட்டுக்கு போய்ட்றீங்க, மெயின் உங்கள் கம்பெனிக்குள்ளே போய்ட்றீங்க. ஸோ எல்லோரும் ஜங்குக்கு ரொம்ப கிராண்டாக அப்ரிஷியேட் பண்ணி வெல்கம் பண்ணுறாங்க. புக்கேஸ்லாம் கொடுத்து பார்ட்டிலாம் இருக்குது அப்படி சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க ஜங்குக்கை. ஸோ இப்படி எல்லோரும் ஜங்குக்கு ரொம்ப வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் டேஸ் கழித்து எல்லாம் நார்மலைஸ் ஆகுது. நீங்களும் ஜங்குக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ இப்போ ஜங்குக்கும் அவரோட ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு, நீங்களும் ஜங்குக்கு லவ் பண்ணுறீங்க. இப்படி உங்களும் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. ஸோ ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் முடிச்சுக்கிறேன். இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அண்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம நாளைக்கு வந்து ஜிமினோட ஒன் ஷாட் ஒன்று பார்க்கலாம், அதுக்கப்புறம் தேங்க ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஓகேவாடா, இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதர் சேனல் லிங்க்ஸ் எல்லாம் வந்து நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் அண்ட் சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. சரி, ஓகே, டாட்டா, பை பை, see you.